VV National Plastic Chairs. உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மகாராஷ்டிரால இந்த வெற்றிக்கு முழு முதல் பொறுப்பேற்க வேண்டியது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா பிஜேபி ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்ல. மகாராஷ்டிரா என்ன பண்ணாங்க? மகாராஷ்டிரால வீடு வீடு தெரு தெருவா போய் வக்ஃப் போர்டு மேட்டர் எடுத்துட்டு போனாங்க. தமிழ்நாட்டில் கூட பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க, அசம்பிளிக்கு ஒரு கட்சி ஓட்டு போடுவாங்க. ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும். ஒரே கட்சிக்கு 2 இடத்துல போட மாட்டாங்க. இதுக்கு தனியா குத்துவாங்க, இதுக்கு தனியா குத்துவாங்க. நம்ம பாத்துருக்கோம் தமிழ்நாடு அரசியல். அதே தான் மகாராஷ்டிரால ஃபாலோ பண்ணாங்க. தமிழ்நாடோ, கேரளாவோ, கர்நாடகாவோ இந்த மாதிரி இலவசங்களை கொடுத்தா அது வந்து ரேவடி கல்ச்சர். எப்படி இலவசங்களை கொடுக்கலாம்? இலவசங்களால தான் நாடு வந்து நாசமா போகுதுன்னு வந்து பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு. ஆனா பாஜகவில் அவங்களுடைய கொள்கைக்கு நேர் எதிராக இவ்வளவு இலவசங்களை வாரி விட்டுருக்காங்களே, இதை எப்படி பாக்குறது? அவங்களுக்கு ஒரு ரூல், மற்றவங்களுக்கு ரூல், அதான் கணக்கு. தேவேந்திர பட்னாவிஸோட கடுமையான உழைப்பு இந்த தேர்தலை கண்கூடா தெரிஞ்சது. மோடி கூப்பிட்டு பாராட்டினார்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. யாருக்கும் அமித்ஷாவுக்கு கிரெடிட் கொடுக்க முடியாதா? அமித்ஷா, மோடி இந்த தேர்தலில் அடக்கி வாசிச்சிருக்காங்க. எப்படி கணக்கு போறதுன்னா, மோடிக்கு ஈடாகவோ இன்னொரு யோகி ஆதித்யநாத் வரக்கூடாதுங்கிறதுல கிளேவரா இருக்காங்க, கிளீனா இருக்காங்க. அதுல ஒன்னும் அரசியல் வந்து மோடிக்கு யாரும் அல்டர்னேட்டிவா இருக்க கூடாதுன்னு, ஆல்டர்னேட்டிவ் ஒரு 100 மைல் தூரத்துக்கு யாரும் இருக்க கூடாது. பாஜக நினைக்குதா இல்ல வந்து மோடி நினைக்கிறா? மோடி நினைக்கிறேன். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும், அந்த இடத்துல பாஜக கூட்டணி ஒரு மண்ணக்கவும்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கணிப்பு முழுக்க முழுக்க பொய்யா இருக்கு. மீண்டும் பாஜக கூட்டணி அங்க ஜெயிச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு? மீண்டும் பாஜக ஜெயிப்பதற்கு யார் காரணம்? இந்த வெற்றி எப்படி மீண்டும் பாஜகவுக்கு கிடைச்சிருக்கு? மோடி, அமித்ஷாவுக்கு கிரெடிட் கொடுக்கலாமா, இல்ல ஸ்டேட் பிஜேபிக்கு கிரெடிட் கொடுக்கலாமா, இல்ல ஆர்எஸ்எஸ்க்கு கிரெடிட் கொடுக்கலாமா? எப்படி சார் மகாராஷ்டிரால மீண்டும் ஆட்சியை பாஜக தக்க வச்சிருக்கு? என்னுடைய கணிப்பு தவறா போனதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்கணும்னு மகாராஷ்டிரா மக்கள் விரும்பிட்டாங்க. இது இன்னைக்கு காலையில் மகாராஷ்டிராவோட மூத்த ஒரு அரசியல்வாதி, பேரே சொல்றேன், சஞ்சய் நிருப்பம், அவர் வந்து சிவசேனால இருந்தாரு, சாம்னாவோட எடிட்டரா இருந்தாரு, சாம்னா எடிட்டரா இருந்தாரு. அப்புறம் வந்து காங்கிரஸ்ல இருந்துட்டு இப்போ காங்கிரஸ்லேருந்து இப்போ வந்து விலகி இருக்காரு. என்னுடைய நெருங்கிய நண்பர், ஐக்கிய நாடுகள் சபையில் வரும்போது என் கூட பழகுவார், பேசுவார். மற்றும் முரளிதராரோட பையன், முரளிதரா அவன் அப்பா, எனக்கு மிலிந்தோட அப்பா நல்ல நெருங்கிய நண்பர் முரளிதரா, அவர் மூத்த அரசியல்வாதி. அவங்ககிட்டலாம் பேசும்போது என்ன சொன்னாங்க, 10 நாளைக்கு முன்னாடி இருந்த நிலவரம், 15 நாளைக்கு முன்னாடி இருந்த நிலவரம், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சேதாரம் வரும் அப்படின்றத எல்லாருமே நம்பினாங்க. ஏன்னா வந்து அந்த மராட்டி ப்ரைடு, அந்த மராத்தி ப்ரைடுங்கிறது எந்த மாநிலத்திலையும் இந்தியாவில் இல்லாத ஒரு பெரிய ஒரு, நம்ம தமிழன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, நம்ம தமிழ் உணவாளர்கள், தப்பில்லை, தமிழ் மீது பெரிய பாசம் வச்சுருக்கோம். அதற்கு ஈக்குவலண்ட்டாவோ அதற்கு அதிகமாகவோ மகாராஷ்டிரா ப்ரைடு அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் மட்டும்தான் உண்டு. மராத்தியர்களுக்கு அசாத்தியமான ஒரு ப்ரைடு, சிவாஜி மாதிரி ஒரு கடவுளை வணங்குறவங்க. என்ன நடந்து போச்சுன்னா, இது வந்து எனக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் கடைசி 1.5 மணி நேரம் வாக்குச்சாவடி மூடுறதுக்கு முன்னாடி 49% இருந்த ஓட் பர்சன்டேஜ் 66% ஏறிடுச்சு. அந்த 1.5 மணி நேரம் மட்டும். அதற்கு முழு முதல் காரணம் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணாங்க? ஹிந்து கன்சாலிடேஷன் ஓட்ஸ் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்பவுமே வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிக்க கூடியவர்களா காலையில போட்டுருவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 10 மணிக்கு நின்று போடுறவங்களாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வாக்களி, ஏன்னா அந்த கோபமான மனநிலை இருக்கவங்களாம் முதல்ல போய் குத்துறா, இந்த அரசாங்கம் கூடாதுரா அப்படின்னு 10-12 மணிக்குள்ள போட்டுருவாங்க. மகாராஷ்டிராவில் அதான் நடந்திருக்கு. இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய காங்கிரஸோ, இஸ்லாமிய பெருமக்களோ, மைனாரிட்டி மக்களோ 10லேருந்து 12 மணி ஓட்டு அழிச்சு போயிட்டாங்க. அந்த எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது இவங்க எடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து இவங்க பார்த்தாங்க, ஆக்சுவலாக மகாராஷ்டிராவில் இந்த வெற்றிக்கு முழு முதல் பொறுப்பேற்க வேண்டியது ஆர்எஸ்எஸ்.
ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா பிஜேபி ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆர்எஸ்எஸ் மகாராஷ்டிரா என்ன பண்ணாங்க? மகாராஷ்டிரால வீடு வீடு தெரு தெருவா போய் வக்ஃப் போர்டு மேட்டர் எடுத்துட்டு போனாங்க. ஒரு முக்கியமான தலைவர் சொன்னாரு, வக்ஃப் போர்டு மேட்டரை பிரதானமா வச்சு ஜெயிச்ச ஒரு மாநிலம் மகாராஷ்டிரா. நீங்க என்ன விரும்புறீங்களோ ஹிந்து கன்சாலிடேஷன் ஓட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிடுது. அதோட முழு பலன் முழு நிறைவு பெற்றது மகாராஷ்டிரா. என்ன பண்ணாங்க, இந்த கடைசி 1.5 மணி நேரம் தெரு தெருவா இந்துஸை கொண்டு போய் நீங்க போடலைன்னா நாளைக்கு உங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் போயிடும் அப்படின்ற ஒரு கேம்பெயின் எடுத்து அத்தனை பேரையும் கொண்டு போய் ஓட்டு போட வச்சது ஆர்எஸ்எஸ். இது கண்கூட பார்க்கப்பட்டது. நான் கற்பனையிலையோ இல்ல இங்க உட்கார்ந்துட்டோ கதை அடிக்கல. ஒரு 7000 பேர் ஆர்எஸ்எஸ் இறக்கியதாக 7000 மேல பாம்பே முழுவதும் மராத்வாடா ரீஜன், அப்புறம் ஒரு ரீஜன்லயும் நாக்பூர்ல இருந்து படபடியா போயிருக்காங்க. ஏன்னா முதல்ல மகாராஷ்டிரா மேல ஏதோ கோவத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த ஆர்எஸ்எஸ்க்கு இந்த ஷிண்டே இதெல்லாம் பிடிக்கல. கட்சியை உடைக்கிறது, சிவசேனா உடைக்கிறது. அவங்க சொல்றாங்க, ஆர்எஸ்எஸ் சொல்லுதான், ஜெயிச்சு வந்தா வாங்க, தோத்து போனா எதிர்கட்சியில் உட்காருங்க, ஏன் கட்சியை உடைக்கிறீங்கன்ற ஒரு கொள்கையில் இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் கொள்கை. ஆனா பாஜக வேற மாதிரி நினைக்குது, ஆர்எஸ்எஸ் வேற மாதிரி நினைக்கிறது. என்னதான் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் ஒரு தாய் இல்லையா? பையன் தப்பு பண்ணா கூட 2 காதை பிடிச்சி திருங்கினா கூட 2 அடி அடிச்சா கூட அப்புறம் எனக்கு சாப்பாடு விட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பாஜக மேல கோபமா இருந்த ஆர்எஸ்எஸ் வேற வழியில நம்ம பண்ணலன்னா காரியம் கெட்டு போயிடும்னு களத்துல குதிச்சதோட விளைவு தான் மாபெரும் வெற்றி. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெருவாரியான ஓட்டை கொடுத்துருந்தாங்க. காங்கிரஸும் சரி, என்சிபியும் சரி, உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவங்க பெற்றிருந்தாங்க. ஏன் இந்த எலெக்ஷன்ல அந்த கூட்டணியால ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடியவில்லை சார்? இதுக்கு என்ன காரணம்? கரெக்ட். இது என்ன காரணம்னா 3-4 ஃபேக்டர்ஸ் காரணம். முதல் காரணம் சிவசேனா ஷிண்டே தாங்கிறது ப்ரூவ் ஆயிடுது. விரும்புறீங்களோ விரும்பலையோ நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், சிவசேனா உத்தவ்கிட்ட தான் போகும். ஏன்னா அவர் தான் புள்ள, பால் தாக்கரே பையன், அவர்கிட்ட தான் போகும். ஏன்னா அவங்க அந்த மராத்தி பிரைடு, பால் தாக்கரே மீது அவங்க கொண்ட அதீதமான ஒரு அன்பு, ஒரு பக்தி, ஒரு பயம், இதெல்லாம் வச்சு நம்ம கணக்கு பண்ணோம். ஆனா அவங்க வேற மாதிரி. அவங்க என்னன்னா, அகைன் இது இந்து கன்சாலிடேஷன் ஓட்ஸ்ல காங்கிரஸோட போய் எப்படி நீ சேர்ந்த உத்தவ் கேட்கறாங்களாம். உங்க அப்பா லைஃப் முழுக்க காங்கிரஸ் எதிர்த்தார், பதவி வரி பிடிச்சி நீ காங்கிரஸோட போய் சேர்றியா, எப்படி உனக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. பால் தாக்கரேயோட பையன் போய் காங்கிரஸ்ல சேர்றத அவங்களால ஜீரணிக்க முடியல. நீங்க கேட்கலாம், பாராளுமன்ற தேர்தல் எப்படி ஓட்டு போடலான்னு கேட்கலாம். பாராளுமன்ற தேர்தலில் ஃபேக்டர் நேஷனல் லெவல். இது மாநிலத்தை யார் இப்ப தமிழ்நாட்டில் கூட பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க, அசம்பிளிக்கு ஒரு கட்சி ஓட்டு போடுவாங்க. ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும். ஒரே கட்சிக்கு 2 இடத்துல போட மாட்டாங்க. இதுக்கு தனியா குத்துவாங்க, இதுக்கு தனியா குத்துவாங்க. நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்நாடு அரசியல்ல. அதே தான் மகாராஷ்டிராவில் ஃபாலோ பண்ணாங்க. பார்லிமெண்ட்டுக்கு காங்கிரஸ் போட்டோம், எதிர்கட்சி எங்களுக்கு தேவை. எங்க மாநிலம் வரும்போது வேணாம், பிஜேபி தான் வேணும். ஏன்னா இந்த வாட்டி பிஜேபி தமிழ்நாடு பணியை ஃபில் பண்ணிடுச்சு. என்ன பண்ணாங்க சார்? தமிழ்நாட்டில் எப்படி அரசியல்ல இலவசங்களை வாரி விட்டு நம்ம பண்றோமோ அந்த மாதிரி பிஜேபி சங்கல்ப் பத்ரா அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டாந்தாங்க. தேர்தல் உறுதிமொழி, தேர்தல் வாக்குறுதி. அதுல பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ஸ்டாலின் என்ன கொண்டாந்தாரோ அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்க. இப்போ அது 1500 2200 ரூபா வரைக்கும் போட்டாங்க. 2100 ரூபா ஒரு மகளிருக்கும். ஸ்டாலின் காலர் தூக்கி விட்டுக்கணும். அவரை பார்த்து ஆல் இண்டியாவில் காப்பி அடிக்கிறாங்க. இப்போ அது பிஜேபி காப்பி அடிக்குது. அது இல்லாம பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி ஃபார் அக்ரிகல்ச்சர், அது இல்லாம செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு 1 கோடி பெண்களுக்கு பண உதவி, செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிக்கிறதுக்கு. அப்புறம் லட்கி பால்கி யோஜனா, அதாவது ஃபார்மர்ஸ் லோன் வேவர், ஓல்டேஜ் பென்ஷன் 1500 2300 ரூபா, மந்த்லி ஸ்டைஃபண்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் 10,000 ரூபா. நம்ம இலவச லேப்டாப் கொடுக்குற மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு 10,000 ரூபா வாரி விட்டாங்க பணத்தை. ஸோ பாஜக கொள்கையை விட இந்த மாதிரி இலவசங்கள்ல போனது அது ஒரு
அது ஒரு காரணம். குறிப்பா நான் இந்த இலவசங்களை பத்தி கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மற்ற மாநிலங்கள்ல தமிழ்நாடோ, கேரளாவோ, கர்நாடகாவோ இந்த மாதிரி இலவசங்களை குடுத்தா, அது வந்து ரேவடி கல்ச்சர். எப்படி இலவசங்கள குடுக்கலாம்? இலவசங்களால தான் நாடே வந்து நாசமா போகுதுன்னு வந்து பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு. ஆனா பாஜகவுல அவங்களுடைய கொள்கைக்கு நேர் எதிராக இவ்வளவு இலவசங்கள வாரி விட்டுருக்காங்களே! இத எப்படி பார்க்கிறது? அவங்களுக்கு ஒரு ரூல், மத்தவங்களுக்கு ஒரு ரூல். அதான் கணக்கு. பாஜகவா இருந்தா கூட அவங்களுக்கு என்ன ஒரு ரூலு, அவங்க ஜெயிக்கணும்னா என்ன வேணா பண்ணலாம். டிஎம்கே பண்ணா டிஎம்கே திட்ட வேண்டியது. இதுதான் கணக்கு. ஆனா ஓகே இனிமே சார். அந்த வேலையில எதிர்படாது. இனிமே இலவசம் தான், நீ என்ன பண்ண மகாராஷ்டிராலன்னு கேட்பான். ஓகே. அடுத்தது இப்ப என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி பெருவாரியான இது 2, 3 காரணங்கள் சொல்றேன். முதல் காரணம் ஆர்எஸ்எஸ். 2வது காரணம் வக்ஃப் போர்டு. வக்ஃப் போர்டு வந்தா அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் குடுத்தாங்களாம், வக்ஃப் போர்டு எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்காம அதோட அதோட சொத்து வேல்யூ 4 மடங்கா ஆயிடுத்து 10 வருஷத்துல. எப்படி 4 மடங்கு ஆச்சு? நகரங்கள்ல போல கிராமங்கள்ல எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை, அது உண்மையா போய் நமக்கு தெரியாது. நம்ம உள்ளுக்குள்ள போக விரும்பல. உண்மையா இருக்கலாம், பொய்யாம இருக்கலாம். நம்ம கேள்விப்பட்டதை சொல்றோம். அந்த மாதிரி ஒரு தகவலை வந்து ஜனங்கிட்ட சொன்னாங்களாம். நாளைக்கு உங்க ப்ராப்பர்ட்டியும் போயிடுங்க வக்ஃப் போர்டுனால, அது இப்போ வந்து இன்னும் பார்லிமெண்ட்ல இது வரல, நிறைவேறல ஓகே. அப்படின்னு சொல்றாங்க. 2வது தேவேந்திர பட்னாவிஸோட கடுமையான உழைப்பு இந்த தேர்தல கண்கூடா தெரிஞ்சது. ஓகே. மோடி கூப்பிட்டு பாராட்டினாருன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. இப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். மோடிக்கோ, அமித்ஷாவுக்கு கிரெடிட் குடுக்க முடியாதா? அமித்ஷா, மோடி இந்த தேர்தல்ல அடக்கி வாசிச்சிருக்காங்க. பெருசா பிரச்சாரத்துக்கும் போல. அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா தெரியாது. அது நம்ம சொன்னா தப்பா எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. மராத்தியர்களுக்கு குஜராத்தி கண்டா பிடிக்காதுன்ற மாதிரி ஒரு 2 பேருக்கும் வந்து எல்லை தகராறு. இப்ப தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும், எஸ். தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் காவேரி மாதிரி, அதாவது எல்லா மாநிலங்களும் பூசு. மகாராஷ்டிரா குஜராத்துக்கும் ஆகாது. அது என்னமோ ஒரு எல்லை தகராறு. அது ஒரு மாதிரி வார் மாதிரி போயிட்டு இருக்கு. அதனாலதான் இவங்க 2 பேருமே குஜராத்திகள். ஓகே. நம்ம வந்து மதத்தால், மொழியால் வேறுபட்டவர்கள் இல்லை. ஆனா உண்மைங்கிறது கசக்கும். ஸோ மோடியும் அமித்ஷாவும் ரொம்ப இன்வால்வ் ஆகாம அப்படியே பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே. கட்கரியும் ஃபுல்லா இன்வால்வ் ஆகல. ஏன்னா மோடி அமித்ஷா இருக்கிறதால கட்கரி ஒதுங்கிட்டார். கட்கரி தான் சன் ஆஃப் த சாயில், எஸ். மண்ணின் மகன் தான் தலைவர் கட்கரி. அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதின் கட்கரி தான். ஆமா. அவரும் பெருசா கலந்துக்கல. ஆனா ஆர்எஸ் அவரோட டச்ல இருக்கார், செல்ல பிள்ளையா இருக்கார். ஓகே. இந்த பல்வேறு வகையில பார்க்கும்பொழுது இலவசங்கள், அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸோட உழைப்பு, பட்னாவிஸோட உழைப்பு, இதெல்லாம் டேபிள் அப்படியே திருப்பி போட்டு நம்மளோட எதிர்பார்ப்புகளை பொய்யாக்கிடுது. ஓகே சார். கடந்த ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சி. ஷிண்டே தான் வந்து சிஎம்மா இருந்தாரு. ஃபட்னாவிஸ்லாம் துணை முதல்வரா இருந்தாங்க. அஜித் பவார்லாம் துணை முதல்வரா இருந்தாங்க. இப்போ எப்படி சார் ஆட்சி, எப்படி மறுபடியும் ஒரு கூட்டணி ஆட்சியா? இல்ல பாஜக தான் அதிக இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து எங்களுக்கு தான் சிஎம் வேணும்னு கேட்பாங்க. ஆட்சி எப்படி சார் இருக்க போகுது? யார் அமைக்க போறாங்க? யார் சார் சிஎம் கேண்டிடேட்? கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி தான் சிஎம். இனிமே வந்து ஷிண்டேயோட ரோல் முடிஞ்சு போச்சு. ஷிண்டேக்கு கொடுக்கப்பட்ட பணி சிறப்பா பண்ணி முடிச்சிட்டாரு. அதுக்கு உண்டான வெகுமதியும் கொடுக்கப்பட்டது. தள்ளியரும் பிள்ளாய் அப்படின்ற மாதிரி அவர் டெப்டி சிஎம். ஏன்னா எங்க பன்னீர்செல்வம் சிஎம் வந்து டெப்டி சிஎம்மா இல்லையா? அது மாதிரி நீ டெப்டி சிஎம் இருங்கன்னு சொல்லிட்டு சிஎம்மா பாஜக கொடுக்கப்படும். யாருங்கிறத இப்ப டிபேட் ஓடிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் சொல்றத நிதின் கட்கரி கொடுங்கிறதான். ஏன்னா நிதின் கட்கரி 6-7 வருடங்களாக பிரதமரோட டெல்லியில பேசுறதே கிடையாது. பேச்சுவார்த்தையை ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து பார்த்து பேசுறது இல்லை. அது ஒரு இறுக்கமான சூழ்நிலையில டெல்லியில வந்து கட்கரிக்கு பிடிக்கல. சரி, சிஎம்மா போனா ஒரு 5 வருடம் ஒரு பவர் கையில இருக்கும். ஒரு பவர் கையில இருக்கும். சீஃப் மினிஸ்டர் மகாராஷ்டிராங்கிறது ஒரு பெரிய பிரைடு தான். ஒரு பிரைடு. ஆர்எஸ்எஸ் சொல்லுதான் கட்கரி தூக்கி நீங்க வந்து சீஃப் மினிஸ்டரா போட்டுருங்க, நான் அவர் நல்ல ஆட்சி பண்ணுவாரு. கட்கரி வந்து நல்ல எல்லாரோடையும் அப்படி ஒத்துழைச்சு போயிடுவார். ஈகோ எல்லாம் கிடையாது அவருக்கு. ரொம்ப சாஃப்ட் மேன். எதிர்கட்சியும் அரவணைச்சிட்டு போவார். பட்னாவிஸ் இருங்க. பிஜேபி சொல்லிதான் நோ வினோத் தாவடேவை போடுங்க. அப்படி வெளியால போடுறதா இருந்தா வினோத் தாவடே, ஏன்னா அவர் இப்போ கூட ஒரு ஸ்கேம்ல மாட்டினார் 3 நாளைக்கு முன்னாடி. மோடியோட சாய்ஸ் வினோத் தாவடே, ஆர்எஸ்எஸ் ஓட சாய்ஸ் கட்கரி. ரெண்டுக்கும் நடுவுல பட்னாவிஸ் மாட்டிக்கிறாங்க. ஓகே. இப்போ பட்னாவிஸுக்கு கொடுக்கலன்னா இவங்க 2 பேரும் யாராவது ஒருத்தர் கொடுக்கணும். இல்லைன்னா பட்னாவிஸுக்கு கொடுத்தாங்கன்னா 2 பேரும் ஓகே. ஆனா பட்னாவிஸ் கொடுக்கறது மோடி விரும்புவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வேற. ஏன் ஒரு கேள்வி? அது ஒரு கேள்வி வருது. ஏன்னா மோடி சொல்றாரா பட்னாவிஸை வந்து அகில இந்திய பாஜக தலைவர் ஆக்கிடுறேன். ஏன்னா
எப்படி கணக்கு போறதுன்னா, மோடிக்கு ஈடாகவோ கொஞ்சம் கூட ஈடாகவோ இன்னொரு யோகி ஆதித்யநாத் வரக்கூடாதுங்கிறதுல கிளெவரா இருக்காங்க, கிளீனா இருக்காங்க. அதுல ஒன்றும் அரசியல்னு வந்துட்டு மோடிக்கு யாரும் அல்டர்னேட்டிவா இருக்கக்கூடாதுன்னு ஆல்டர்னேட்டிவ் ஒரு 100 மைல் தூரத்துக்கு யாரும் இருக்கக்கூடாது. பாஜக நினைக்குதா இல்ல வந்து மோடி நினைக்கிறாரா? மோடி நினைக்கலாம். யோகி ஆதித்யநாத் ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆகிட்டு வர்றார். இந்த தேர்தலில் ஜெயிச்சு காமிச்சிட்டார். அவரை ஒன்றும் எடுக்க முடியல, எடுக்க ட்ரை பண்ணாங்க, எடுக்க முடியல. அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டாரு. இன்னொரு யோகி ஆதித்யநாத்தை கிரியேட் பண்ணமா அப்படிங்கிறது மோடியோட மனதுல ஓடுது. ஓகே. சிவராஜ் சிங் சௌஹான் ஏன் கொடுக்கல, வசுந்தரா ராஜாக்கு ஏன் கொடுக்கல, இந்த கேள்வியெல்லாம் வருது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர் பேரை யாருக்கும் தெரியாது, மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் யாருன்னே தெரியாது. அவங்க சொல்றாங்க எனக்கு வேணாம், எனக்கு ஒரு டம்மி பீஸ் இருந்தா போதும், ஏது நிக்கிற ஆள் இருந்தா போதும், நான் மீதில நான் பாத்துக்கிறேன். அந்த அளவுக்கு பாஜக தாழ்ந்து போகிறது. அது வந்து ஆர்எஸ்எஸ் பிடிக்கல. ஓகே ஓகே. அதனால சொல்லுதான், ஒண்ணு நிதின் கட்கரி போட்டா போடுங்க, வினோத் தாவடே கூடாது, இல்லைன்னா வந்து ஃபட்னாவிஸை போடுங்க, இல்ல அவர் ஃபட்னாவிஸை வந்து நாங்க ஆல் இண்டியா பிரசிடென்ட் ஆக்கிடுறோம். இன்னும் 2 நாள் தெரிஞ்சு போறது எப்படியுமே முதல்ல இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போறது. ஆனா சிவசேனா இது என்ன ஒரு வேடிக்கைன்னா, சரத்பவார் எப்படி ஓரங்கட்டப்பட்டாரோ அஜித் பவார் இந்த வாட்டி ஓரங்கட்டப்படலாம். அவர் துணை முதல்வர் கிடையாது, ஏன்னா அவர் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ ஷிண்டேவும் அஜித் பவாரும் எதுக்கு வந்தாங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க இடத்த காலி பண்ணிட்டாங்க. மேபி கேபினெட்ல ஒரு போஸ்ட் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கலாம். ஆனா பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து துணை முதல்வர் அதெல்லாம் இனிமே பதவியை பகிர்ந்து அளிக்கிறதுக்கு பாஜக தயாரா இல்ல. ஷிண்டேக்கு கூடவா? ஷிண்டேக்கு மேக்சிமம் துணை முதல்வர் கொடுக்கலாம், இல்லைன்னா என்ன பண்றாங்கன்னு தெரியாது. துணை முதல்வர் ஆனா ஷிண்டேவும் அந்த மனநிலைக்கு வந்துட்டு கேள்விப்பட்டேன். எனக்கு கொடுத்தாலும் வாங்கிக்கலாங்க, அந்த முதலமைச்சராக இருந்தாச்சு போதும். ஏன்னா அவருக்கு தெரியும், இங்க எல்லா இடத்துலையுமே நிதிஷ்குமாரை உருவாக்குறதுக்கு பிஜேபிக்கு என்ன தலைவிதியா? நிதிஷ்குமாரை உருவாக்கி உட்கார வச்சுங்க பிஜேபி. இதே மாதிரி எல்லா மாநிலத்தையும் பண்ணா எப்படி பாஜக? மகாராஷ்டிராங்கிறது இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஸ்டேட், பொருளாதார மண்டலம், எக்கனாமிக்கலி பவர்ஃபுல் ஸ்டேட். அங்க போய் பிஜேபி இல்லாம நீங்க ஷிண்டே அப்ப ஷிண்டே தேவைப்பட்டார் உட்கார வச்சுங்க. இப்ப ஷிண்டே தேவையில்லை. ஸோ ஃபட்னாவிஸோ நிதின் கட்கரியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த மகாராஷ்டிரா பிரைடு சார், அதான் உங்கள்ட்ட கேள்வியா கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சிவசேனாவை உடைச்சதோ அதே போல வந்து என்சிபியை உடைச்சதோ அந்த அனுதாபம் அவங்களுக்கு கிடைக்கலையா? பாஜக உடைச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷன் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் அவங்களுக்கு ஓட்டு போடல, அந்த ஃபேக்டர் அங்கே ஒர்க் அவுட் ஆகலையா? இந்த உடைச்ச அனுதாபம் உங்களுக்கு கிடைக்கலையா? ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை ரீஜன், அந்த இடத்துல சிவசேனா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு உங்களுக்கு தெரியும். இந்த அந்த சுகர் இண்டஸ்ட்ரி ரீஜியனில் வந்து சரத்பவார் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ராஜாவா இருக்காரு. அதெல்லாம் அந்த அனுதாபம்லாம் அங்கே கிடைக்கலையா உங்களுக்கு? இது எப்படி ஆயிடுச்சுன்னா, மகாராஷ்டிரா பிரைடு ஒண்ணு, சிவசேனா மேல இருக்க ஒரு தீவிரமான பக்தி ஒண்ணு, இது எல்லாத்தையும் மீறி சிவசேனா அதோட கொள்கையிலேருந்து விலகி போயிடுதுன்னு ஜனங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ்ல இருந்து, இந்துத்துவா பாலிடிக்ஸ். ஏன்னா சிவசேனா தோக்கப்பட்டது இந்துத்துவா பிளாங்க்ல தான் துவக்கப்பட்டது. ஆமா, அது வந்து ஓப்பனாவே சொல்லுவார் பால் தாக்கரே, நான் யாருக்கு எதிரின்னு அவர் ஓப்பனா சொல்லுவார். அப்படிப்பட்டவங்க காங்கிரஸோட போய் சேர்ந்தது. மகாராஷ்டிரால காங்கிரஸ் செல்லா காசுங்க. நீங்க என்னதான் நீ பூத கண்ணாடி போட்டு தேடினா கூட காங்கிரஸ்ல அசோக் சவான் அந்த மாதிரி தலைவர், முரளி தியோரா இந்த மாதிரி தலைவர் யாருமே இல்லை. இப்போ எல்லாம் பேர் சொல்லும்படி யாருமே இல்லை. எஸ்பி சவான், ஒய்பி சவான் இந்த மாநிலம், அது இந்தியாவோட உள்துறை அமைச்சர் விபி நாயக், ஆளுமைகள், காங்கிரஸோட ஆளுமைகள் இருந்த மாநிலம். இப்போ காங்கிரஸ் கழுத தேர்ந்து கட்டரும்பா போச்சு மகாராஷ்டிராவில். அதுக்கு என்ன காரணம்? அது அவங்களோட இயலாமை தான் காரணம். காங்கிரஸ் அண்டி நிக்கிறதுக்கு காரணமே சரத்பவார் கீழே அண்டி நிக்கிறது, உத்தவ் தாக்கரே கீழே அண்டி நிக்கிறதுன்ற எண்ணம் அவங்களுக்கு காங்கிரஸ் மேல மராட்டிய மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி. காங்கிரஸ் எவ்வளவு பெரிய ஒரு கட்சி, இவங்களுக்கு கீழே நிக்கிற நீ, சரி இவங்க யாரு? துரோகம் பண்ணவங்க. பால் தாக்கரேவோட எண்ணங்களுக்கு எதிராக போய் காங்கிரஸோட கூட்டணி வச்சிங்க, அவனை நிராகரி. சரத்பவார் ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் போதுங்க, இருந்தாச்சுங்க, இவ்வளோ வருஷம் இருந்தீங்க, கேபினெட்ல இருந்தீங்க, யூனியன் மினிஸ்டர் இருந்தீங்க, எல்லா பதவி வாங்கிச்சுல, போதும் விடுங்க அப்படின்ற லெவலுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க. இது வந்து மோடி கிடைச்ச வெற்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை விட நான் ஆர்எஸ்எஸ் கிடைச்ச வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மோடி வந்து மகாராஷ்டிராலேயே மோடியும் அமித்ஷாவும் அந்த அளவுக்கு கேம்பெயின் பண்ணல. மோடிக்கு கிடைத்த ஓட்டு என்பதை விட
இது ஆர்எஸ்எஸ்க்கும் அந்த ஒரு ஃபட்னாவிஸோட ஒர்க்குக்கும் இப்போ மோடி இமேஜ் எல்லாம் இருக்கு, நல்ல கிளீன் இமேஜ் கவர்மெண்ட், அது இல்லைன்னு. ஆனால் பிளைண்டா மோடிக்கு ஓட்டு போடுற அளவுக்கு மராத்தியர்கள் அந்த அளவுக்கு சாமானியமானவர்கள் இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஓகே சார். அப்படியே கேரளாக்கு வரலாம் சார். கேரளாவில் வந்து வயநாடு அந்த தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. ராகுல் காந்தி வாங்கின ஓட்டை விட பிரியங்கா காந்தி ஒரு அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4,10,000 ஓட்டுகள் வித்தியாசத்தை பிரியங்கா காந்தி ஜெயிச்சிருக்காங்க. பிரியங்கா வெற்றி நாம் எப்படி பார்க்கறது? குறிப்பாக பாட்டி போலவே பேத்தி வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு சிங்கமாக கர்ஜிப்பாரா சார்? பிரியங்கா காந்தியோட வெற்றி காங்கிரஸோட எதிர்காலத்துக்கு பாதையை போட்டு கொடுக்கும். காங்கிரஸ் இப்ப க்ஷீணமாயிட்டு இருக்கு. ராகுலும் ஒன்றும் பெருசா ஆக்டிவிட்டி இல்லை, ஏதோ அப்படி வர்றார் போறார், திடீர்னு சீன்ல இருந்து காணாம போயிடுவார், அப்படி இருப்பார், அந்த ஒரு இன்னும் செல்ல பிள்ளையாவே இருக்கார். ஆனா பிரியங்கா அப்படி இல்லை. பிரியங்காவோட இந்த வெற்றி பாராளுமன்றத்தில் பிஜேபி கவர்மெண்ட் ஆட்டி பார்க்குமான்னு ஆட்டி பார்க்கும். ஏன்னா அவங்க வந்து கொள்கையில கரெக்டா இருக்காங்க. அவங்க பாட்டி மாதிரி. அதான் யாரோ சொன்னாங்க, இந்திரா காந்தியோட மறுபிறவி தான் பிரியங்கா காந்தி. நீ என்ன வேணா கிண்டல் பண்ணலாம், அது வேற விஷயம். வத்ரா அதெல்லாம் சொல்லலாம். இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா இவங்களோட வளர்ச்சி காங்கிரஸுக்கு பெருமளவில் 2029 உதவும். ஏன்னா ராகுல் இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறது காங்கிரஸ்ல பல பேருக்கு மனசு வருத்தமா இருக்கு. அவர் ஒன்றும் சீரியஸா எதையும் எடுத்துக்க மாட்டேங்கிறாருன்ற ஒரு குறை இருக்கு, மூத்த தலைவர்களுக்கே இருக்கு. இப்ப அடுத்த என்ன நடக்கும்னா மல்லிகார்ஜுன கார்கே அப்படி கொஞ்சம் இறங்க சொல்லிட்டு பிரியங்கா காந்தியை வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ஆக்கிடுவாங்க. இனிமே அது காந்தி ஃபேமிலி, நெஹ்ரு ஃபேமிலி தான். அது ஒன்றும் அது குறை சொல்ல, அவங்க ஃபேமிலி தான், அது ஃபேமிலி பார்ட்டி, ஃபேமிலி கட்சி. பிரியங்கா தலைவரா வந்தாங்கன்னா இந்தியா முழுக்க காங்கிரஸ் வலுப்பெறுமானா கண்டிப்பா வலுப்பெறும். ராகுல் தலைமையை விட, சோனியா தலைமையை விட பிரியங்கா தலைமை காங்கிரஸ் கண்டிப்பாக வலுப்பெறும். இழந்த புகழையும் இழந்த பதவியையும் இழந்த செல்வாக்கையும் மீட்டு தரும் அந்த ஒரு தகுதி பிரியங்கா காந்தின்னு இருக்குது. கண்டிப்பா இருக்கு. அவங்களால காங்கிரஸ் வந்து வளர்ச்சி பெறும். ஓரளவுக்கு இப்போ 15 வருஷம் மோடி கவர்மெண்ட் இருந்தாச்சு, 20 வருஷமாலாம் ஒரு கவர்மெண்ட் இருக்குமாங்கிறது எனக்கு டவுட்ஃபுல். நான் பார்த்த அரசியல்ல அந்த மாதிரி இருக்குதா தெரியல. எப்படியும் ஒரு மாற்றங்கள் வரலாம். அது ஆர்எஸ்எஸ் விரும்புது. 15 வருஷம் இருந்தாச்சுங்க, ஒன்று 5 வருஷம் இருக்கலாம்னு. அந்த 5 ஆண்டு இடைப்பட்ட காலங்களில் காங்கிரஸ் வரத்துக்கான யுக்திகளை கையாளுவதில் பிரியங்கா சிறந்து விளங்குவார். ஓகே சார். அதே போல வெஸ்ட் பெங்காலை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 7 சட்டமன்ற தொகுதி அங்கேயுமே வந்து மம்தாவுடைய கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ, அந்த கொல்கட்டா சம்பவம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். மருத்துவ மாணவிக்கு என்ன நடந்திருக்குன்னு மாநில மக்களே வந்து அந்த அளவுக்கு வந்து தீதி மேல வந்து அவ்வளவு கடுப்பா இருந்தாங்க. அங்க வரக்கூடிய எல்லா பத்திரிகைகளையும் தீதியை வந்து எவ்வளவு மோசமாக விமர்சிச்சு எழுதுனாங்கலாம் உங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி தீதி அங்க ஜெயிச்சிருக்காங்களே எப்படி? எனக்கு என்ன வேடிக்கையா புரியலன்னா, மகாராஷ்டிரால காங்கிரஸ் தோற்றத்துக்கு இவிஎம் மிஷின் காரணம்னாங்க. அதே ஜார்க்கண்ட்ல ஜெயிச்ச போது இவிஎம் மிஷின்ல, இப்போ வெஸ்ட் பெங்கால தோற்ற இவிஎம் மிஷின். காங்கிரஸுக்கு என்னன்னா, எங்கெல்லாம் தோக்குதோ அங்கெல்லாம் இவிஎம் மிஷின் வேலை செய்யாது, எங்கெல்லாம் ஜெயிக்குதோ அங்கே இவிஎம் மிஷின் வேலை செய்யும். இது ஒரு குற்றச்சாட்டா வச்சாங்க. ஆனா நீங்க வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா அன்கிரவுண்ட் குவீன், தொட்டுக்க முடியாத தலைவி மம்தா பானர்ஜி. அது என்னதான் அவங்க தொடர் போராட்டம், 2 வருஷம் போராட்டம், 1 வருஷம் போராட்டம் சம்பித்தாங்க, எல்லாம் நம்ம பார்த்தோம், பார்க்காதே கிடையாது. வெஸ்ட் பெங்கால்ல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு. மேற்கு வங்காளத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, சட்டம் ஒழுங்கே கிடையாது. இன்ஃபேக்ட் இட்ஸ் ஃபிட் டு பி டிஸ்மிஸ் கவர்மெண்ட். ஓகே, ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால் தான். அதையும் மீறி ஏன் மோடி கை வைக்கலைங்கிறது இப்ப காரணம் புரியுதா? காங்கிரஸ் எதிர்க்கிறாங்கன்னா இல்ல, நீங்க அவங்க ஆட்சியை பறிச்சீங்கன்னா திருப்பி மம்தா பானர்ஜி வந்தாங்கன்னா அது மோடிக்கு ஸ்னப் ஆயிடுமே, அது கரும்புள்ளி ஆயிடுமே. அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் போயிருக்கோம், அந்த அம்மா ஒன்றும் பண்ண விட்டுருங்க, அவங்களே இறங்கினாதான் உண்டு அப்படின்னு. இல்லைன்னா எனக்கு ஆட்சியை கழிச்சிருப்பாங்க. ஜோதி பாசு மாதிரி அப்படி இருக்காங்களா சார்? அந்த ஸ்டேச்சர் வந்து ஜோதி பாசு ஸ்டேச்சர்ல எந்த முதலமைச்சரும் வெஸ்ட் பெங்கால்ல வர முடியாது. ஓகே, புத்ததேவ் பச்சாரியா கூட வர முடியாது. ஜோதி பாசு அவர் ஒரு தனி ஸ்டாண்டர்ட், அவர் எல்லாரும் விரும்பப்படுகிறவர். அவர் வந்து கம்யூனிஸ்ட் முதல்வராக இருந்தா கூட அவரு தான் வந்து விவசாய புரட்சி நிலங்களை பிரித்து கொடுத்தவர், விவசாயிகளுக்கு அள்ளி கொடுத்தார். அப்படியே லேண்ட்லெஸ் லேபருக்கெல்லாம் லேண்டை கொடுத்தாரு. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் ஓரளவுக்கு அக்ரேரியன் ஸ்டேட்டா இருந்து விவசாயம் பண்ணி ஏழை குடியானவெல்லாம் வாழ்றாங்கன்னா
அது ஜோதிபாஸ் தான் காரணம். பாதி ஓகே. பேருக்கு தெரியாது. கம்யூனிஸ்ட் தலைவரா இருந்தா கூட அவர் நியாயவாதி. அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து அந்த ஸ்டேச்சருக்கு வந்து மம்தாவை மம்தாவை கம்பேர் நீங்க பண்ண கம்பேரே முடியாது. பண்ண முடியாது. ஓகே. மம்தா ஒரு அதிகார வெறி பிடித்த ஒரு அரசியல்வாதி, ஒரு பவர் ஹங்கிரி, ஒரு 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 என்ன சொல்றது, அரசியலுக்காக என்ன வேணா பண்ணக்கூடிய துணிஞ்சவங்க. ஓகே. ஆனா அன்பார்ச்சுனேட்லி வெஸ்ட் பெங்கால் மக்கள் மம்தா விரும்புறதுக்கு காரணம் காங்கிரஸ் மீதும் கம்யூனிஸ்ட் மீதும் வெறுப்புல இருக்காங்க. ஓகே. அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு காங்கிரஸ் மீது. பாஜக ஒன்றும் பெரிய ஃபோர்ஸ் இல்ல. வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல இன்னும் அந்த அளவுக்கு தமிழ்நாடு மாதிரி அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஃபோர்ஸா இல்லை. ஒரு கட்சின்னு இருக்கே தவிர ஃபோர்ஸ் இல்லை. யூபி மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி, பீகார் மாதிரி இல்லை. அதனால அங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மேல இருக்க கோவத்துல மம்தாவை திருப்பி 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 தேர்ந்தெடுக்கிறது காரணமே இவங்க எல்லாத்தோட மம்தா பெட்டர் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல. ஜார்க்கண்ட்ல மீண்டுமே சோரான் ஜெயிச்சிருக்காரு. ஜெயிலுக்குலாம் பிஜேபி அமைச்சிருக்காங்க. அந்த அனுதாபம் தான் மீண்டும் அவர் வந்து சிஎம் உட்கார வச்சிருக்காரு சார். சோரன் மேல வந்து மக்களுக்கு ஒரு தனி அன்பு, ஒரு பாசம் உண்டுங்கிறது ரொம்ப நாளா சொல்லிட்டு வரேன். பாஜகவோட தேர்தல் யுக்திகள் பலிக்காம போன மாநிலங்கள் இதுவும் உண்டு. ஜார்க்கண்டா? ஜார்க்கண்ட். இவங்க என்ன நினைச்சாங்க, எப்படியாவது நம்ம வந்துடலாம், எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஓகே. நீங்க என்னதான் ஜெயில போட்டாலும், ஊழல் புகார் சொன்னாலும், என்ன பண்ணாலும், இப்ப தமிழ்நாட்டுல திமுக அதிமுக மேல என்ன ஊழல் புகார் சொன்னாலும் ஜனங்க ஓட்டு போடுறாங்க இல்லையா? ஆமா. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என்னதான் ஊழல் புகார் சொன்னா கூட, ஓகே, முச்சந்தில இருந்து கத்தனா கூட ஜனங்க ஓட்டு போடுறத போட்டே இருப்பான். சோரன் அந்த மாதிரி அந்த ஊர்ல ஒரு மக்களோட அன்பை பெற்றவர். ஏன்னா அவர் ரோட்ல இறங்கி எல்லாரோடையும் பழகுவார். அந்த ஈகோ கிடையாது. சோரன் அளவுக்கு பிஜேபியில பெரிய தலைவர்கள் யாரும் இல்லை. ஓகே. ஏதோ இருக்காங்க, ஓரளவுக்கு இருந்தாங்க, பழைய முன்னாள் முதல்வர்கள் இருந்தாங்க. ஆனா சோரனுக்கு ஒரு தனி, அவருக்கு ஒரு கரிஷ்மா இருக்கிறதுக்கு நான் பார்த்திருக்கேன். இன்ஃபேக்ட் ஐ ஹவ் சீன் how he behaves with public. அதுதான் அவருக்கு, அவர் கொள்கை பிடிக்காம இருக்கலாம், ஊழல் அதெல்லாம். ஆனா இப்ப ஜனங்கள்லாம் கொள்கை ஊழல்லாம் பாக்குறது இல்லைங்க. அந்த 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 ஊழல்லாம் போச்சு, அந்த காலம்லாம் போச்சு. ஊழல் வந்து சோவாட்டுன்றாங்க. இப்போ எல்லாம் பண்றான், நீ வந்து என்ன, அந்த ஜனநிலைக்கு மனம் வந்துட்டாங்க. அந்த மனநிலைக்கு ஜனங்க வந்துட்டாங்க. ஊழலுங்கிறது பெரிய எலெக்ஷன் இஷ்யூவே கிடையாது. ஊழல் சொல்லி நீங்க ஓட்டு கேட்டீங்கன்னா ஓட்டு வராது. அதனால சோரனுக்கு வந்து அவரோட இன்ஹரண்ட் ஸ்ட்ரென்த் பிஆர் எக்ஸைஸ், அந்த பப்ளிக் ரிலேஷன்ல அவர் கில்லாடி. அவர் அப்படி அப்படி ஜனங்களை வளைச்சு போட்டு அப்படி வந்து பண்ணி, அது இல்லாம அவர் சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டார். ஜெயிலுக்கு போகாம இருந்தாருன்னா சோரன் ஜெயிச்சிருப்பாங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் என்னால கரெக்டான பதில சொல்லியிருக்க முடியாது. சோரன் ஜெயிலில் போட்டு அன்னைக்கே சொன்னேன், இவர் கண்டிப்பா ஜெயிக்கிறாரா இல்லையா பாருங்க. ஏன்னா அந்த சிம்பத்தி இதே தான் கெஜ்ரிவாலுக்கும் வரப்போகுது டெல்லியில. பாருங்க, வேடிக்கை பாருங்க. உள்ளதுக்கு போட்டீங்களா? கெஜ்ரிவால் இப்ப டெல்லி எலெக்ஷன்ல 0 இடங்களை கொடுத்திருக்காங்களே. அது டீரோ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன். அதான் முதல்ல எம்பி எலெக்ஷன் மக்கள் போடுறது வேற, அசம்பிளி எலெக்ஷன் போடுறது வேற. அசம்பிளி எலெக்ஷன்ல கெஜ்ரிவால் கணிசமான வாக்குகளை வாங்குவார். ஏன்னா நம்ம ஊர்லங்க கலைஞரை ஜெயிலில் போட்ட போதும், ஜெயலலிதாவை ஜெயிலில் போட்டோம், மக்கள் என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களாப்பா, அவங்க பண்ண தப்பெல்லாம் மறந்துடுவாங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களாப்பா, இவரு கலைஞரை போய் ஜெயிலில் போடலாமா, ஜெயலலிதா போய் ஜெயிலில் போடலாமா, அப்படிதான் ஒரு சிம்பத்தி வரும். அதனாலதான் ஒரு 10 வருடமா எந்த முதலமைச்சரும் மற்ற முதலமைச்சர் ஜெயிலில் போறதுக்கு பயப்படுறாங்க. ஸ்டாலினை ஜெயிலில் போடுறதுக்கு எடப்பாடி பயந்தாலும், எடப்பாடி ஜெயிலில் போறதுக்கு ஸ்டாலின் பயப்படுறதுக்கு ஒரே காரணம் சிம்பத்தி வந்துருங்கிற அந்த கவலை தான். அந்த கவலை தான் அவங்க வந்து பிஜேபிக்கு வராதனால, சோரனை பிடிச்சி போட்டதுனால அவங்க தள்ள அவங்களே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி சோரன் ஜெயிச்சு வந்துட்டார். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். இந்த வெளியான இந்த தேர்தல் ரிசல்ட்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை வந்து ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார்.